ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம தமிழ் மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு உணவுப் பொருளை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க பச்சைப்பயிறு. சில பேருக்கு இது பாசிப்பயிறு அப்படின்னா சொன்னால் தெரியும். சிலர் இதை தினமும் காலை நேரத்தில் சிற்றுண்டியாவோ பாயாசமாவோ இல்லை அடியிலையோ சேர்க்குறாங்க. ஆனால் இந்த சிறிய தானியத்தில் இருக்கிற ஆரோக்கிய ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் புரதம் நிறைஞ்ச தானியமா? இல்லை, இது ஒரு முழுமையான ஆரோக்கிய செல்வம்னு சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னென்னா பச்சைப்பயிறு. இந்த பச்சைப்பயிறு நம்ம சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் உடலுக்கு தருது, சக்தி, அழகு, ஆரோக்கியத்துக்கு ஏற்படுத்துகிற மாற்றங்கள், இன்னும் சிலர் கவனிக்காத பக்க விளைவுகள், இது எல்லாத்த பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பயிறு இது க்ரீன் கிராம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா மங் பீன் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இது ஒரு சிறிய தானியம். இதில் புரதம், நார்ச்சத்து, வைட்டமின்கள், கனிமங்கள் எல்லாமே சம அளவில் இருக்குது. இந்த பச்சைப்பயிறு நம்ம உடலுக்கு தணிவு தரும் தன்மை கொண்டது. அதனாலவோ இதை சூடான நாட்களில் நோய்வாய்ப்பட்ட பிறகு சாப்பிட்டனா நல்ல உணவுன்னு சொல்லப்படுது. இதில் இருக்கிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா புரதம், நார்ச்சத்து, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் கே, இரும்பு, மாங்கனீஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆன்டிஆக்சிடென்ட். இந்த எல்லாம் சேர்ந்து நம்ம உடலுக்கு முழுமையான ஆதரவு தருது. உடல் ஆரோக்கியத்துக்கு உதவுற பயிர் வகைகள் ஏராளமாக இருக்குங்க. இதில் பச்சைப்பயிறு பல்வேறு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒன்றுன்னு சொல்லப்படுது. நம்மளோட டெய்லி உணவில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பல்வேறு வகையான காய்கறிகள், பழங்கள், பானங்கள், நட்ஸ், விதைகள், பயிர் வகைகள் போன்றவை ஏராளமாக நம்ம உண்டுட்ருக்கோம். இதில் பயிர் வகைகளில் உடல் ஆரோக்கியத்துக்கு பெரிதும் உதவக்கூடியது தான் இந்த பச்சைப்பயிறு. இந்திய உணவுகளில் முக்கிய அங்கமாக பச்சைப்பயிறு அமையுது. இது பல்வேறு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கொண்ட ஒரு பயிர் வகைன்னு சொல்லப்படுது. இது அதிக அளவு புரதம் நிறைந்த பயிர் வகைங்க. இது பாசி பருப்பு அப்படி இல்லைன்னா சிறு பருப்பு அப்படின்னு கூட அழைக்கப்படுது. எல்லா பருப்புகளை போலவே இதுலேயும் ஊட்டச்சத்துக்கள் சமநிலையில் இருக்கும். இந்த பச்சைப்பயிரில் தாவரம் சார்ந்த புரதம், உணவு, நார்ச்சத்து, ஃபோலேட், வைட்டமின் B6 மற்றும் வைட்டமின் சி போன்ற வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. மேலும் இதில் இரும்புச்சத்து, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் அடங்கியிருக்கு. குறிப்பாக இது குறைந்த அளவிலான கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ராலை கொண்டதாகும். எனவே இது சரிவிகித உணவுக்கு ஒரு ஆரோக்கியமான கூடுதலாக அமைதுங்க. இத்தகைய பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச பச்சைப்பயிறு சாப்பிட்றதால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது தெரியுமா? எடை இழப்புக்கு பச்சைப்பயிறு உதவியாக இருக்கும். இது அதிக அளவிலான நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்த ஒரு உணவு. ஒரு ஆய்வின்படி பொதுவான நார்ச்சத்து மற்றும் புரதம் உட்கொள்வது பசி ஹார்மோன்களை குறைக்குது. இது அதிகப்படியான கலோரி உட்கொள்றதை தடுக்குது. மேலும் இதன் நார்ச்சத்துக்கள் குடல் இயக்கத்தை சீராக்கவும் ஒட்டுமொத்த செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உணர வைக்கும் ஹார்மோன்களின் உற்பத்தியை தூண்டுது. இதன் மூலம் உடல் இழப்பை ஆதரிக்குது. இரத்த சர்க்கரை அளவை சீராக வச்சுக்குது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு கணிசமாக அதிகமாக இருப்பதால் ஏற்படுற நீரிழிவு நோய், பல்வேறு நாள்பட்ட நோய்களுக்கு வழிவகுக்குது. இதற்கு சிறந்த உணவாக பச்சைப்பயிறு அமையுது. இதில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் வெப்ப பக்கவாதம், தாகம் மற்றும் பிற தொடர்புடைய நிலைமைகளிலிருந்து பாதுகாக்க உதவுது. மேலும் இதில் வைடெக்சின் மற்றும் ஐசோவிடெக்சின் அப்படிங்கிற ஆக்சினேற்றுகள் நிறைஞ்சிருக்கு. இது வெப்ப அழுத்தத்தின் போது ஏற்படும் ரேடிக்கல்களிலிருந்து செல்களை பாதுகாக்க உதவுவதாக ஆய்வுகள் கூறப்படுது. இதே ஆரோக்கியத்துக்கு நல்லது. பச்சைப்பயிரில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் தமனிகளை சுத்தமாக வச்சுருக்க உதவுதுங்க. இது LDL ஆக்சினேற்றத்தை தவிர்ப்பதன் மூலம் இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்குது. இதன் விளைவாக வீக்கத்தை குறைச்சி பிளேக் உருவாக்கம் உள்ளிட்ட இரத்த நாள அசாதாரணங்களை சரி செய்யுது. பக்கவாதம் போன்ற இதய நோய் அபாயத்தை இது குறைக்குது. கூடுதலாக இதய நோய் அபாயத்தை உருவாக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் பச்சைப்பயிறு உதவியாக இருக்குது. ஒரு ஆய்வின்படி இதில் உள்ள பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் நார்ச்சத்து போன்றவை உயர் ரத்த அழுத்த அபாயத்தை திறம்பட குறைக்கும் அப்படின்னு கூறப்படுது. செரிமான ஆரோக்கியத்துக்கு நல்லது பண்ணுது. இதில் பெக்டின் அப்படின்ற கரையக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது. ஆராய்ச்சிகளின்படி பெக்டின் குடல்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கவும் உணவு பதப்படுத்தப்பட்டு வயிற்றில் நகரும் வேகத்தை விரிவுபடுத்தவும் உதவியாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஒட்டுமொத்த செரிமான செயல்பாட்டை மேம்படுத்துதுங்க. மேலும் இதில் இருக்கிற கரையக்கூடிய நார்ச்சத்தோட ஒப்பிடக்கூடிய எதிர்ப்பு திறன் கொண்ட ஸ்டார்ச்சும் இருக்குது. இது நல்ல குடல் பாக்டீரியாவை தக்க வைக்குது. குறிப்பாக பியூட்ரேட் குடல் ஆரோக்கியத்தை பல வழிகளில் மேம்படுத்துது. கண் ஆரோக்கியத்துக்கு நல்லது. பச்சைப்பயிரில் உள்ள ஒரு அத்தியாவசிய கனிமமான துத்தநாகம் மாலைக்கண் நோய் சிகிச்சைக்கு பெரிதும் உதவியாக இருக்குது.
ஆய்வு ஒன்றில் துத்தநாகம் வைட்டமின் ஏ உற்பத்திக்கு மிகவும் உதவியாக இருக்க ஒரு நொதியின் செயல்பாட்டை ஊக்குவிப்பதாக கூறப்படுது. இதன் மூலம் வைட்டமின் ஏ குறைபாட்டை போக்குவதோட மாலைக்கண் நோய் மற்றும் பிற பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து விடுபட உதவியாக இருக்கும் அப்படின்னு கண் பார்வை மேம்படுத்த பச்சைப்பயிரை ஒரு சிறந்த கூடுதலாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பச்சைப்பயிரை சாப்பிட்றதால சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். பச்சைப்பயிறு உட்கொள்வது சருமத்துக்கு பளபளப்பு மற்றும் பிரகாசத்தை மேம்படுத்த உதவுது. இதன் தாமிரத்தின் இருப்பு காரணமாக பல்வேறு ஃபேஸ் பேக்குகள் மற்றும் ஃபேஸ் க்ரீம்களில் இது பயன்படுத்தப்படுது. பச்சைப்பயிரை நேரடியாக சருமத்துக்கு பயன்படுத்துறது மற்றொரு சிறந்த மாற்றாக கருதப்படுது. எனவே இது சருமத்தை பளபளக்காக்குறது மிகவும் அற்புதமான இயற்கை சுத்தப்படுத்திகளில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இந்த பச்சைப்பயிறு நார் சத்து அதிகம் கொண்டதுங்க. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நிறைய நேரம் பசி இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம எடை குறைக்க உதவியாக இருக்கும். இதில் உள்ள நார் சத்துக்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவை மெதுவாக உயர செய்யும். அதனால் டயபெட்டிக் உள்ளவங்க இதை சாப்பிடலாம். பச்சைப்பயிறு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், கொழுப்பளவை குறைக்கும், இதய நோய் ஏற்படும் வாய்ப்பை குறைக்குது. நம்ம பாட்டி காலத்தில் பாசிப்பயிறு மாவை முகத்தில் போட்டு பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க. இது முகத்தை சுத்தமாக்கி மெல்லிய தோலை உருவாக்கும். இதில் உள்ள நார்ச்சத்து உடலில் உள்ள மாசுக்களை வெளியேற்றவும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்கும். ஜீரண சக்தி மேம்படும். இதில் உள்ள இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் குழந்தை வளர்ச்சிக்கும் தாய் தேவையான சக்திக்கும் உதவியாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி உடலை நோய்கள்லேருந்து பாதுகாக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. எதையும் அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா பிரச்சனை தான். பச்சைப்பயிரும் அதே மாதிரி தான், சில பக்கங்கள் இருக்க தான் செய்யுது. அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரண பிரச்சனை, வயிறு வலி, வீக்கம், வாயு, மூட்டு வலி உள்ளவங்களுக்கு சில நேரம் பொருந்தாமல் இருக்கலாம். பச்சையாக சாப்பிட்றது சிலருக்கு ஒவ்வாமையே தரலாம். மிக அதிகமாக பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா குடல் கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை சமைச்சு அளவுக்கு உபயோகப்படுத்துறது நல்லது. இது எப்படிலாம் பயன்படுத்தலாம்? பாசிப்பயிறு பாயாசம், பச்சடி, அடை, தோசை, சுண்டல் மாதிரி பல விதமாக சாப்பிடலாம். முளைவிட்டு சாப்பிட்டா அதில் உள்ள புரதம் மற்றும் வைட்டமின் அளவு இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும். பச்சைப்பயிறு ஒரு சிறுதானியம் தான், ஆனால் அதோட சக்தி ரொம்பவே பெருசு. உடலுக்கும் மனசுக்கும் சமநிலை தரும் ஒரு இயற்கை சக்தி தான். நம்ம இந்த தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பல வியாதிகளுக்கு இடமே இருக்காது. ஆனால் அளவுக்கும் முறைக்கும் சாப்பிட்றது தான் முக்கியம். அதனால் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு. அதை மனசில் வச்சுக்கிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.